திருச்செங்கோடு பூக்கடை வீதியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் ஒரு திடீர் பரபரப்பு. வெயில் கொடுமையால மயங்கி விழுந்த மூதாட்டி பற்றியான முழு விவரத்தையும் பார்க்கலாம். வணக்கம், இது விஎம் டாக்ஸ். திமுக அரசை கண்டிச்சு திருச்செங்கோடு பூக்கடை வீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இதில் அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. தலைவர்கள் ஒவ்வொருத்தரா மேடையில பேசிட்டு இருந்தப்போ வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம சட்டையம்புதூர் பகுதியை சேர்ந்த சுப்புலட்சுமிங்கிற மூதாட்டி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே அவங்கள பக்கத்துல இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் முதலுதவி கொடுத்தாங்க. சிகிச்சை முடிஞ்சதும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பரமத்தில் எம்எல்ஏ சேகர், முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி ஆகியோர் நேரில் போய் அந்த மூதாட்டியை பார்த்து உடல்நலம் விசாரிச்சு ஆறுதல் சொன்னாங்க. இப்போது வெயில் கொளுத்தி எடுக்குது. அதனால முதியவர்கள், நீண்ட நாள் உடல்நலை குறைவு இருக்கிறவங்களை அரசியல் கூட்டங்களுக்கு கூட்டிட்டு வர்றதை கட்சிக்காரங்க தவிர்க்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு நீர்ச்சத்து குறையாம இருக்க தேவையான குடிநீர் வசதிகளையும் செஞ்சு தரணும். இதை அரசு அதிகாரிகளும் கண்டிப்பா கண்காணிக்கணும். வெயில் காலத்துல எல்லோரும் பத்திரமா இருங்க. நம்ம திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டார செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது.